ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நாம இந்த வீடியோல ராஜபாளையம் நாய் இனத்தை பற்றிய 15 உண்மைகள் என்னன்னு பார்க்க போறோம். எஜமானருக்கு விசுவாசமான நன்றியுள்ள அந்த காலத்துல வேட்டைக்கு பெயர் போன ஒரு நாய் இனம்தான் இது. இப்ப வாங்க இதை பற்றிய சுவாரஸ்யமான அந்த 15 உண்மைகள் என்னன்னு பார்த்தரலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டுல விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் பகுதியில் காணப்படும் நாட்டு நாய்கள் தான் ராஜபாளையம் நாய்கள். இவை வெள்ளை நிறத்துல கொள்ளை அழகா எஜமான விசுவாசத்தின் மறு பெயரா இருக்கும் நாய்கள். ராஜபாளையம் நாய்களின் பூர்வீகம் ஆந்திரான்னு சொல்லப்படுது. விஜயநகர பேரரசு வீழ்ச்சி அடைந்த பிறகு அவரது படை வீரர்கள் தமது நாய்களுடனும் உடைமைகளுடனும் வந்து தங்கிய இடம்தான் ராஜபாளையம். இப்ப ராஜபாளையம் பகுதியில மட்டும் இவ்வகை நாய்கள் கிடைக்கிறதால இந்த நாய்களுக்கு ராஜபாளையம் நாய்கள்னு பெயர் வந்தது. உலகத்துல ஒரு சில நாய் இனங்கள் தான் ஒரே நிறத்துல குட்டிகளை போடும். அந்த வகையில ராஜபாளையம் நாய்கள் அனைத்தும் ஒரே மாதிரியான வெள்ளை நிறத்துல தான் குட்டிகள் போடும். இளஞ்சிவப்பு நிற மூக்கு, மடிந்த காதுகள், வெள்ளை நிறம் போன்றவைதான் ராஜபாளையம் நாய்களின் அடையாளங்கள். இந்த நாய்கள் கிட்டத்தட்ட 25 கிலோ எடையும் 25-30 இன்ச்சஸ் உயரமும் கொண்டவை. மிக வேகமாக ஓடும் திறமையும் இந்த நாய்களுக்கு உண்டு. இதன் உடல் அமைப்பு எப்படி இருக்கும்னா, இதன் காது மடல்கள் மடங்கி இருக்கும், கால்கள் உறுதியாகவும் நேராகவும் இருக்கும். வால் பகுதியை தடவி பார்த்தா ஆங்காங்கே கணுக்கள் இருக்கும். தலை சிறிதாகவும் முகம் கூரான அமைப்புலையும் இருக்கும். நெஞ்சு பகுதி சற்று இறங்கியும் வயிற்று பகுதி கொஞ்சம் ஏறியும் இருக்கும். கால மாற்றத்தால இப்ப புதிதாய் பிறக்கும் இந்த நாய் இன குட்டிகள் காது கேட்காம பிறக்குதுன்னு சொல்றாங்க. பெரும்பாலான நாய் உரிமையாளர்கள் நாய்களை இரத்த தொடர்பு இல்லாத வெவ்வேறு நாய்களுடன் கலப்பு செய்யாமல் ஒரே இரத்த தொடர்புடைய ஒரு தாய் வயிற்றில் பிறந்த நாய்களுக்குள்ளேயே கலப்பு செய்யறதால ஏற்பட்ட மரபணு கோளாறு காரணமா இப்ப சில குட்டிங்களுக்கு காது கேட்பதில்லைன்னு சொல்றாங்க. டாபர்மேன், லேபரேட்டர், ஜெர்மன் ஷெப்பர்ட் போன்ற அயல் நாட்டு நாய்களிடம் இருக்கும் திறமைகளும் தகுதிகளும் இந்த ராஜபாளையம் நாய்களுக்கும் இருக்கிறது. இந்த நாய் இனத்தின் அருமை தெரிந்து நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து இதை வாங்கி வளர்க்க விரும்புறாங்க. ஆனாலும் முறையான இனப்பெருக்கத்தால் மட்டுமே இதன் தனித்தன்மை நிரூபிக்கப்படுது. ஏன்னா இதுல நிறைய கலப்பினமும் இருக்குது. ராஜபாளையத்துல கிட்டத்தட்ட 200 குடும்பங்கள் ராஜபாளையம் நாய்கள் வியாபாரத்தை மட்டுமே வாழ்வாதாரமா வச்சிருக்காங்க. இந்த நாயின் குட்டிகள் அவற்றின் தரத்தின் அடிப்படையில 8000 ரூபாயில இருந்து 10,000 ரூபாய் வரை விலை போயிட்டு இருக்குது. உலகத்துல 1000க்கும் மேற்பட்ட நாய் இனங்கள் இருந்தாலும் அதுல 350 வகைதான் அங்கீகரிக்கப்பட்டவை. அதுல 7 இனங்கள் இந்தியாவை சேர்ந்தவை. அந்த 7 இனத்துல கன்னி, சிப்பிப்பாறை, கோம்பை, ராஜபாளையம் போன்ற நாய் இனங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவை. ராஜபாளையம் நாய்களின் முக்கியத்துவம் அறிந்த இந்திய அரசாங்கம் கடந்த 2005ஆம் ஆண்டு இதன் அஞ்சல் தலை வெளியிட்டு கௌரவம் செஞ்சிருக்குது. 2020ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 30ஆம் தேதி பிரதமர் மோடி மனதின் குரல் வானொலி நிகழ்ச்சியில இந்த ராஜபாளையம் நாய் மற்றும் சிப்பிப்பாறை நாய் இனங்கள் சிறந்த பாதுகாப்பு அளிக்க கூடியவை, இவற்றை வீடுதோறும் வளர்க்கணும்னு பேசியிருப்பது குறிப்பிடத்தக்கது. எஜமான விசுவாசம், வெளிநாட்டு நாய்களுக்கு இணையான கம்பீரம், செயல்திறன் கொண்ட இந்த ராஜபாளையம் நாய்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த நாயை நீங்க உங்க வீட்டுல வளர்க்குறீங்களா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.